இன்றைக்கி நம்ம பவானி கிச்சனில் கடல் மீன் வச்சு சூப்பரான வறுத்தரைச்ச ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கலக்கலாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பாறை மீன் மஞ்சப்பாறைன்னு சொல்லுவாங்க, அது பொரிச்சு சூப்பரான அசத்தலான காம்போ ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி கிச்சன். இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கடல் மீன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டில் கடல் மீன் சாப்பிட்டதே இல்லை. நார்மலாக வைப்பேன், எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா எல்லாம் வறுத்தரைச்சி வச்சேன். அது இந்த கடல் மீனுக்கு நல்ல சூட்டபுளாக இருந்தது. அதே நாட்டு மீனுக்கு அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்கல. நான் வச்சு பார்த்துருக்கேன். அது நார்மலாக நான் எப்போவும் வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த கடல் மீனுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக எல்லாமே வறுத்தரைச்சி கருவாட்டு குழம்பு அந்த டேஸ்ட்டில் வச்சேன், நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஹஸ்பண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுட்டு, அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் செஞ்சுருக்கேன். இப்போது ஒரு சில்லு தேங்காவை இந்த மாதிரி சின்ன பல் துருவன தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதையும் வறுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு 4, 5 பல் பூண்டு, நான் வந்து பெரிய பூண்டு பல்லாக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன பல் இருந்துச்சு, சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அப்புறமா 2 காம்பு அது கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது வதங்கினதும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள். மிளகாய்த்தூள் வந்து நான் 5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எதனாலனா எங்கள் வீட்டில் சின்ன டீஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். அதனால் நான் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரம் எப்படி நீங்கள் போடுவீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டேன். அதுக்கப்புறமா அது வறுத்து வச்சுட்டு ஆற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இந்த மாதிரி கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறம் வந்ததும் எடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கு அப்புறமா போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம புளி இருக்கு இல்லையா, அது நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற கல், மண், எண்ணெய், அந்த புளியோட ஓடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ நான் 2 தக்காளி, ஒரு 4, 5 பல் பூண்டு, 3 மிளகாய், அப்புறமா சின்ன வெங்காயம் தாளிப்பு வெட்டி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. மீன் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு, மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு, அப்புறமா புளியும் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ நான் பொரிக்கிறதுக்காக அந்த மீனை வந்து இப்போ நான் எல்லாமே போட்டு வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அரைச்ச மசாலா விழுது, இதுவும் சேர்த்துருக்கேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. அப்புறமா புளி தண்ணி கரைச்சது இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஊற்றிட்டு புளிப்புக்கு ஆயில் விட்டுட்டு இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா உப்பு மசாலா பிடிச்சி பொரித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இல்லாதனால இன்றைக்கி நான் அந்த அரைச்ச மசாலா விழுது சேர்த்துருக்கேன். இப்போது அந்த மீனை தாளிச்சிடலாம். கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துடுங்க. இப்போ பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பல் தான் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் நசுக்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் பூண்டு வந்து ஃபஸ்ட்டே போட்டுடணும், நான் மறந்துட்டேன். அப்புறமா நான் போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக நறுக்கி வச்ச 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப கரைய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம், சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காகத்தான். குழம்புக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி. இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ டேஸ்ட்டாக. கடல் மீன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் வாங்கவே வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துப்பேன். அப்போனா நல்லா கலர் கொடுக்கும். நம்ம எண்ணெய் மிதந்து வரும்போது பார்க்கவே சூப்பராக இருக்கும். வாயில் எச்சி விடுற மாதிரி இருக்கும் இந்த மீன் குழம்பு பார்க்கும்போது. அதுக்காகத்தான்.
நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே சேர்த்துக்குவேன். அப்புறமா மல்லி இலை நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துருவோம். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த எண்ணெயோட தக்காளி வெங்காயத்தோட போட்டு வதக்கும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்கள் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுவும் நல்லா வதங்கி அப்படியே ஓரங்கள் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், நமக்கே தெரியும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிறது, பச்சை வாசனைன்னு சொல்ல முடியாது, நல்லா வதங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம புளி கரைசலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. நான் வச்சுருக்கேன். எப்போவுமே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மீன் குழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் மீன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் உடையாமல் நல்லா வரும். முதல்லையே போட்டுட்டிங்கன்னா மீன் துண்டுகள் உடஞ்சிரும், நமக்கு முழுசாக கிடைக்காது சாப்பிட்றதுக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. கொதித்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச மீனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்பலாம் கரண்டி வச்சு இப்படி அப்படிலாம் போட்டு உழப்பக்கூடாது. லைட்டாக ஜென்டிலாக அப்படி லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு லைட்டாக அப்படி அப்படி இப்படி அப்படிமா லைட்டாக கலந்து விடுங்க, போதும். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக அப்படி தட்டி ஆட்டினீங்கன்னா போதும். ரொம்ப போட்டுலாம் கரண்டி அதுக்கப்புறமா நீங்கள் உழப்பக்கூடாது, மீன் உடஞ்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மீன் கொதி வந்துடுச்சு. கொதித்ததும் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். கடல் மீன் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு குழம்பு சூப்பராக மணம் வாசனை அப்படி இருக்குங்க வீட்டில். இப்போவே சாப்பிட்றலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு சூப்பர் மணமாக இருக்குது. சாப்பிட்டோம், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சூப்பரான மீன் குழம்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், செமையாக இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு மீன் தடவி வச்சோம் இல்லையா, அதையும் பொரித்து எடுத்தாச்சு. சூப்பராக வெந்துருச்சு, அதுவும் நல்ல வாசமனமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பையும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அதே அளவில் செஞ்சு பாருங்கள். நீங்களும் சூப்பராக சமைப்பீங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.